இந்திரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஷெஃபுக்கெல்லாம். அப்போ வந்து இவளை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வர்றாங்க ஜெயா. கரெக்டா ஒரு அம்மா வர்றாங்க. ஜெயா நில்லு அப்படின்னு சொல்லி கைய பிடிக்கிறாங்க. அக்கா வாங்க வாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது உன் இளைய மருமகளை பத்தி நான் ஏதோ கேள்விப்பட்டனே அப்படின்னு. அச்சோ இத வேற பேச வர்றாங்க, எப்படியாச்சும் இதை மாத்தணுமே அப்படின்ட்டு. வாங்கக்கா முதல்ல சாப்பிடலாம். அட சாப்பிடறதெல்லாம் முக்கியமாமா, இருக்கட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். உன் கடைசி மருமக 4வது மருமக தானே ஐஏஎஸ் படிக்கிறா? ஆமாக்கா. என்ன இது ஒரே வார்த்தையில ஆமான்னு சொல்ற? எவ்வளவு பெரிய படிப்பு அது, குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு படிக்கிறது, அதுவும் ஐஏஎஸ் படிக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. இங்க வந்தவங்க எல்லாரும் உன் மருமகளா ஆக ஓகோன்னு பேசுறாங்களே அப்படின்னு அந்த லேடி சொன்னோன்னே, என்னது அவளை ஆக ஓகோன்னு பேசுறாங்களா? அட ஆமா ஜெயா, ஜெயா கணப்பா கலெக்டர் மருமக. அந்த பொண்ணு கலெக்டரும் படிக்குது, குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்குதுன்னு சொல்லி ஊர் பூரா உன் குடும்பத்து மேலதான் கண்ணா இருக்குது. ஊர் கண்ணு பூரா உங்க குடும்பத்து மேலதான் இருக்கு. நீ என்ன பண்றது தெரியுமா? இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே முதல்ல எல்லாத்துக்கும் சுத்தி போடு, குறிப்பா உன் கலெக்டர் மருமகளுக்கு சுத்தி போடு. அப்படி யாராச்சும் கூப்பிட்டு உனக்கும் சுத்தி போட சொல்லு. சரி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன பின்னாடி நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. காலையில இருந்து எல்லாருமே இந்திரா பத்தி நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட இந்திரானால நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேருன்னு நினைச்சேன். ஆனா எல்லாருமே நல்ல விதமா பேசுறத பார்த்தா இந்திரானால நம்ம குடும்பத்துக்கு பெருமை தான் போல இருக்கு அப்படின்ட்டு அங்கேயே நின்று நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம இந்திரா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா செம்ம ஷோக்கு. அங்க வந்து ஜெயா நின்னுட்டு இருக்காங்க. ஆஹா அத்தை பாத்துட்டாங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இந்திரா வர்றாங்க. அத்தை நான் இப்படி ஓரமா தான் இருக்க அத்தை, உள்ள இருந்தா எல்லாரும் பேச்சு கொடுக்குறாங்க அத்தை, அதனாலதான் இந்த சைடு வந்துட்டேன் அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாமுக்கு நான் கிளம்பி போயிருவேன் அத்தை. நான் அக்காவை கூட போய் பாக்கல அத்தை, நான் இங்கேயே தான் இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயத்துல வந்துடுறாங்க ராகினி. உடனே இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே போய் ஒளிஞ்சு நின்று என்னதான் பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை நான் இங்க கூட இருக்க கூடாது அத்தை, நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிருவேன் அத்தை, பிளீஸ் அத்தை பிளீஸ் அத்தை அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்திரா சரி ஒண்ணுமே பேசலன்னு சொல்லிட்டு போறாங்க. நில்லு அப்படின்னு சொல்லி ஜெய சொல்றாங்க. அத்தை எங்க போற? வெளியதான் அத்தை போறேன், வீட்டுக்குள்ள போ, வந்திருக்கவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் அக்காவை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர சந்தோஷமாயிருது இந்திராக்கு. ஆனா செம்ம காண்டாயிருது ராகினிக்கு. ஐயோ ஏன் அத்தை வீட்டுக்குள்ள நான் போக சொல்லிட்டாங்க அத்தை, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? எனக்கு சரியா காது கேட்கல அத்தை. இங்க பாரு உனக்கு சரியாதான் நல்ல காது கேட்டிருக்கு, போ வீட்டுக்குள்ள. உங்க அக்கா சீமந்தத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீ பண்ணு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். போறாங்க. உடனே ஒழிஞ்சுக்கிறாங்க ராகினி. மறுபடியும் போனா இந்திரா திருப்பி வர்றாங்க. அதான் நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? அட ஆமா, போய் உன் அப்பா அம்மா கூட உன் அக்காக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ப்போ அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமாயிருது. என் செல்ல அத்தை அப்படின்னு சொல்லி கண்ணத்தை வேற கிள்றாங்க இந்திரா. அங்கிருந்து வேகமா சந்தோஷமா போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராகினி சொல்றாங்க. அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்க? இந்திரனால உனக்கு அவமானம் தான் வரப்போகுதுக்கா, அவ்வளவுக்கு உள்ள விட்ட சும்மா குறை சொல்லிட்டே இருக்காத. முதல்ல இந்த வீட்டு விசேஷம் நல்லா நடக்கட்டும், யாரும் கவலைப்படக்கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜெயா போறாங்க. ஒரே ஷாக்ல இருக்காங்க ராகினி. இந்த அக்காவை இதுக்குதான் நம்பவே கூடாது, கஷ்டப்பட்டு எதிரியாக்கி வச்சிருக்கோம், ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மறந்துடுறாங்களே அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்காங்க ராகினி. அதுக்கப்புறம் நம்ம காவியாவை காமிக்கிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் வயிறு இன்னும் பெருசாயே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இது 5 மாசம் தான் ஆகுது, ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சொந்தக்காரங்க சொல்றாங்க, மாமியார் வீட்டுல இருந்தா சரியா சாப்பிட முடியாது, நீ ஊருக்கு ஏதாச்சும் கூட்டிட்டு வந்துடலாம்ல சந்திரா அப்படிங்கிறாங்க. எங்க மாமியார் வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்களை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்திரா வர்றாங்க. நான் எக்ஸாமுக்கு போயிட்டு வந்துட்டு உன்னோட சீமந்தத்தை ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, அது இதுன்னு பேசுவாங்க, பாத்துருக்கமா அப்படிங்கிறாங்க. அடியே ஒன்னும் நீ சொல்ல வேண்டியதுல, உங்க அக்காவே அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுத்துட்டா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கௌதம் வர்றாரு. லேட் ஆச்சு எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வர்றாங்க. அவங்க அப்பா நின்னுட்டு இருக்காரு. என்னம்மா எங்க போயிட்டு இருக்க? எக்ஸாமுக்கு தான் போறான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இது இப்ப போய் எக்ஸாமுக்கு போறேன்னு சொல்ற, சொல்லுங்க சம்மந்தியா அப்படிங்கிறாங்க சுப்பிரமணி. ராமச்சந்திரன் சொல்றாங்க, சம்மந்தி என்ன சம்மந்தி, எவ்வளவு பெரிய எக்ஸாம், இதுக்கு போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. சரிமா போயிட்டு வா அப்படின்னு சுப்பிரமணி சொல்றாரு. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட்மா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயசான ஒரு பாட்டி வருது. பெரியத்தா வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கடைசி மருமகளா ராமச்சந்திரா? அட ஆமா அத்தை, அம்மாடி போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க
இந்திரா. ராமச்சந்திரா, உன் மருமக நல்ல மரியாதை தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப, ஆமா கதுங்க அப்படின்னு வெற்றி கேக்குறாரு. அதை ஏன்டா கேக்குற, காலையில உணவு இன்னும் வரல. சுப்பிரமணி சொல்றாரு, நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாமா. அப்பா நீங்களும் இதை சொல்றீங்க? ஆமாமா, நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா சரியா அப்படின்னு சொல்றாரு சுப்பிரமணி. சந்துவுக்கு பயங்கர சந்தோஷம். சுப்பிரமணி சொல்றாரு, உன் மாமனாரே இவ்வளவு சொல்லும் போது எனக்கு இப்பதாமா இதெல்லாமே புரியுது. ஆல் தி பெஸ்ட்மா, நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்திரா. ராமச்சந்திரன் சொல்றாங்க, உங்க அப்பா வாழ்த்தியாச்சு, பாட்டி வாழ்த்தியாச்சு, நான் வாழ்த்தியாச்சு, எல்லாருமே வாழ்த்தியாச்சுமா. நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதுவ, நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் தேங்க்ஸ் மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா போறாங்க. அப்பதான் நினைச்சிட்டு இருக்காரு ராமச்சந்திரன், இப்படி சந்தோஷமா குடும்பத்தோட நல்லா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இது அப்படியே நினைச்சிருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்திராவும் கௌதமும் அங்க இருந்து போயிடுறாங்க. அஜய் பாத்தீங்கன்னா அவங்க டீமோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கௌதம். என்ன இந்திரா, எப்பவுமே எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷா வருவேன், இன்னைக்கு ஏன் டல்லா இருக்க? இல்ல கௌதம், உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க, அக்கா வேற நான் எக்ஸாம் போறேன்னு சொன்னே முகமே சோர்ந்து போச்சு கௌதம். இந்திரா, இன்னும் 3 மணி நேரம் தான், அது 3 மணி நேரத்துல எக்ஸாம் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமா இரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், எக்ஸாம் பத்தி மட்டும் நான் வேற எதுவுமே நினைக்காத ஓகேவா அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கௌதம். கரெக்டா இந்த குமார் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்றான், டே அஜய் வந்துட்டான்டா, அவன் இங்க பாரு, அவன் வண்டி வருது பாரு அப்படின்னு சொல்றாங்க. வர்றானுங்களா, வரட்டும்டா அவனுங்கள சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னு அஜய் சொல்றாரு. ஆமா மச்சான், பசங்களா வெறியா இருக்கானுங்களா, சரி ஏறி அவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு பின்னாடியே அஜய் வண்டி வருதுங்களா, அது பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. கௌதம் பாக்குறாரு, பின்னாடி அஜய் வண்டி வந்துட்டு இருக்கிற பார்த்துட்டு, நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்திரா நினைச்சிட்டு இருக்காங்க, காவியாக்காவை கொலை பண்றதை ட்ரை பண்றாங்கன்னு. கௌதம் கிட்ட பேசாம சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம், அவனே வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னு சந்தோஷமா இருக்கான், இப்போ போய் அவங்ககிட்ட சொல்லி மனசுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்திரா. அஜய் சொல்றாரு, சீக்கிரம் போட, அவனை விடக்கூடாதுடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சைடு மிரர்ல பாத்துட்டு, வாங்கடா வாங்க, இருக்குடா அவங்களுக்கு கச்சேரியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு கௌதம். அதை பாக்குறாங்க இந்திரா. என்ன கௌதம், என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, பழைய ஜோக் ஒண்ணு தெரிஞ்சது இந்திரா, அதான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ சரி, ஆமா நீ என்ன சரின்னு இருக்க, படிக்காம படி இந்திரா முதல்ல. ஓகே கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. போனை வேற வாங்குறதுக்கு இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க, எப்படியாச்சும் இன்னைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்திரா. இந்திரா, என்னது யோசனை பண்ணிட்டே இருக்கிற? சரி சும்மா யோசனை பண்ணிட்டு இருக்க, அதனால வேண்டாம், இப்ப படிக்காத, புக்கு மூடி வச்சிரு. ஆமா கௌதம், எக்ஸாம் ஹாலுக்கு போனோன்னு கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பாங்கல்ல, அப்ப நான் படிச்சுக்கிறேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்கு பக்கத்துல தான் அந்த மொபைலை கொடுத்துருக்கோம், நம்ம போய் எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடணும். கௌதம் கிட்ட லேட்டாவான்னு எப்படியாச்சும் சொல்லி கௌதம் லேட்டா வர சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, என்ன இந்திரா ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரியே இருக்கு, என்னாச்சு இந்திரா? அது ஒண்ணு இல்ல கௌதம், இன்னைக்கு கடைசி எக்ஸாம்ல கௌதம், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம எப்படி போகணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கடைசி எக்ஸாம், அதை எப்படி பண்ணும் என்னன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் கௌதம். நானும் அப்படித்தான் இந்திரா நினைச்சிட்டு இருந்தேன், எப்படியாச்சும் உன எக்ஸாம் நல்லபடியா எழுத வச்சிடணும்னு. அந்த மாலினியை எப்படி ஜெயில தூக்கி போட்டு பாத்தியா? நீ பக்காவா இரு, நான் எக்ஸாம் எழுத எப்படி வச்சிருவேன், கவலைப்படாத ஓகேவா? சரி கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்திரா. டேய், இந்த இடம் தான் கரெக்டான இடம், இறங்கலாம்டா இதுல, முதல்ல வண்டி முன்னாடி போய் நிறுத்துடா, அவன் அழற அளவுக்கு ஷூட் பண்ண போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிரைவரும் வேகமா வண்டியை ஓட்டார். கடைசியில பார்த்தா குறுக்கால யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறாருங்க, அதுவும் செம்மகத்தா பைக்கை கொண்டு வந்து இடையில நிப்பாட்டுறாரு. ஆக்சுவலா நம்ம கௌதமோட வண்டி போயிருச்சு, இந்த வண்டி குறுக்கால தான் நிறுத்திருக்காரு. உடனே எவனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் அவங்க குரூப் எல்லாருமே இறங்கி வர்றாங்க. பார்த்தா நம்ம வெற்றி வந்து நிக்கிறாரு. அஜய் சொல்றாரு, எதுக்குடா வண்டியை குறுக்கால நிறுத்திருக்க, கிளம்பு அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா கௌதம் வந்து ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட. இவங்க கூட யாருன்னு கேட்பாங்க பாத்தீங்களா இந்திரா, வேற யாருகிட்டயும் பேசலைங்க, நம்ம வெற்றி கிட்ட தான் அவர் பேசிருக்காரு போல இருக்குங்க. அஜய் பாக்குறாரு, யாரா இவன் பல மாதிரி நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, குறுக்கு நிக்காத, ஓடு அப்படிங்கிறாங்க. ஐயோ, என்ன நீ என் நண்பன் சொல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க வெற்றி சொல்றாரு, இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே அந்த கூட்டமா வர்றதுக்கு, நம்ம தான் கூட சொல்லிருப்பாரு, டே அழகை நீ சொல்லு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது குமார் சொல்றாரு, மச்சான் அவன் நம்மள என்ன சொல்றான் தெரியுமா, அவன் சிங்கிளா வந்திருக்கானமாடா அப்படின்னு குமார் சொன்னே. பரவாயில்லையப்பா, கரெக்டா சொல்லிட்டானே, நீங்களும் புத்திசாலி தான்டா, ஏண்டா இந்த பிஞ்சு மூஞ்சிய வச்சுக்கிட்டு எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்றாரு வெற்றி. ஓ, தெரியாம தான் வந்திருக்கேன்னு நினைச்சேன், முதல்ல ஒண்ணு முடிக்கிறேன்டா, அதுக்கப்புறம் அந்த இந்திராவோட கதையை முடிக்கிறேன்னு கண்ண நீட்டுறாரு அஜய். ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு வெற்றியை பத்தி இன்னும் இவனுங்களுக்கு தெரியல, சும்மா பொழந்து கட்டுவாருன்னு இவனுங்களுக்கு தெரியாம கண்ண நீட்டிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.